இந்த 2 ஸ்டெப்ப மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோவா இருக்குங்க. இன்ஸ்டன்ட்டா பிரைட்னஸ் குடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஒயிட் ஆகாட்டியுமே கூட நல்லா பிங்க் கலர்ல க்ளோ குடுக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிரீம் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் தாங்க. நீங்க வந்து நார்மல் ரோஸ்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. அது எஃபெக்டிவே இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஸோ வந்து பன்னீர் ரோஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது வந்து 2 கலர்ல இருக்கும். ஒண்ணு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இல்ல டார்க் பிங்க்கு, இன்னும் லைட் பிங்க் இந்த மாரி 3 ஷேட்ல இருக்கும். நீங்க எந்த ரோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா பன்னீர் ரோஸா இருக்கணும். அதான் வந்து ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணி குடுக்கும். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பா அதுதான் குடுக்கும். மத்த ரோஸ் எதுவுமே குடுக்காது. இத வந்து நல்லா காய வச்சு நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா, அது வீட்லயே நிழல்லயே காய வச்சுக்கோங்க. நீங்க வெயில்ல வந்து காய வச்சீங்கன்னா, அதோட தன்மை வந்து மாறிடும். ஸோ நிழல்லயே வந்து ஒரு 2 நாளைக்கு காய வச்சாவே நல்லா காஞ்சிரும். காஞ்ச இந்த இந்த ரோஸ் இதில வந்து நல்லா வந்து நீங்க காய வச்சு நீங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா, இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சுட்டு நல்லா பவுடர் ஆனதுக்கு அப்புறமா, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, திப்பி திப்பியா இருக்கிறது எல்லாமே போயிடும். ஃபைன் பவுடர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இத வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எப்பலாம் ஃபேஸ் பேக் போடுறீங்களோ, அப்பலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இந்த பவுடர வச்சு நம்ம வந்து ஒரு கிரீம் வந்து ரெடி பண்ண போறோங்க. இதுக்கு வந்து ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கிரீமா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து அலோவேரா ஜெல்லா யூஸ் பண்ணிட்டு, இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதோட எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து விட்டமின் இ கேப்சூலோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். அலோவேரா ஜெல்லோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். நீங்க தேவைப்பட்டா அத கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப விட்டமின் இ கேப்சூலோட அத ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, அதே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கிரீம் மாரி உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணி குடுக்குங்க. நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோ ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ரோஸோட பவுட்ரு. அத வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ண அந்த கிரீம் பார்க்கறதுக்கே நல்லா வந்து ஒரு பிங்க் கலர்ல கிடைக்குங்க. நீங்க கடையில வந்து நீங்க பவுடர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கலர் வந்து அப்படி கிடைக்காது. இந்த மாரி பிங்க் கலர்ல கிடைக்காது. ரோஸ் பவுடர் வந்து நீங்க கடையில ரெடிமேடா வாங்கிட்டீங்கன்னா, இந்த மாரி கிடைக்காதுங்க. நெறைய வந்து கலப்படம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்லயே பன்னீர் ரோஸ வாங்கி நம்ம காய வச்சு ட்ரை பண்ணும்போது மட்டும் தான் இந்த கலர்ல கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, நல்லா இந்த மாரி ஒரு ஒரு கிரீம் மாதிரி வந்துருங்க. இத வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க வெளில வச்சு யூஸ் பண்றீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க. இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாங்க. இத எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 2மே சேர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் நம்ம நெனச்ச அந்த கலர் வந்து கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டா வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாவும், க்ளோவாவும் ஆக்குறதுக்கு இந்த 2 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணா மட்டும் தான் சீக்கிரமா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா இந்த 2 ஸ்டெப்புமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, நீங்க 1 வீக் தொடர்ந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டெப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டே வரும்போது, நல்லா ஸ்கின் பிரைட் ஆகுறத கண்கூட பார்க்க முடியுங்க. இப்ப இந்த கிரீம ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஃபேஸ் பேக்க ரெடி பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சக்கூடிய அதே ரோஸ் பவுடரிய வந்து நீங்க எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா ரோஸ் பொடியும் நான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நல்லா புளிச்ச தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணாதீங்க. நல்லா புளிச்சு போயிருக்கும் இல்லையா? நீங்க வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே ஒரு புளிச்ச வாசனை அடிக்கும். அந்த மாதிரி புளிச்ச தயிர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஒரு ப்ளீச்சிங் பண்ணிய மாரி ஒரு நல்லா பளிச்சுன்னு பிரைட் ஆக்குறதுக்கு இந்த தயிர் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது கூடவே வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு வந்து லெமன் வந்து ஒத்துக்காது. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து லெமன ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 2மே வந்து போதுமானது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இத எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நீங்க கிரீம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்க நீங்க உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்க படுக்கும்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அந்த ரோஸ் கிரீம். அந்த கிரீம வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கிரீம அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே தூங்க போயிருங்க. காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அது மேலேயே வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. காலையில எந்திரிச்சு நீங்க வாஷ் பண்ணும்போது, உங்க ஸ்கின் அவ்ளோ பிரைட்டாவும், க்ளோவாவும் இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு கண்ணாடில பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஒரு பிங்கிஷ் க்ளோவா இருக்கும் உங்க ஸ்கின்ன பார்க்கும்போதே. நல்லா ஹெல்தியா இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த 2மே. இந்த 2மே சேர்ந்து நீங்க யூஸ் பண்ணும்போது தான் சீக்கிரமா பிரைட் ஆக முடியும். ஸோ இன்ஸ்டன்ட்டா பிரைட் குடுக்கும், க்ளோவும் குடுக்கும். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க. இது ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி குழந்தைங்க கூட இது யூஸ் பண்ணலாங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சேஃப் கூட. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாரி நெறைய உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, உங்க ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பா. தேங்க் யூ.